அளவற்ற அருளாளரும் நிகரில்லா பேரன்பு கொண்டோடுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை போட்டு புகழ்ந்தவனாக தொடங்கிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியல் பேர் இயக்கமான மனிதநேய மக்கள் கட்சியினுடைய 17ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு இங்கே நடைபெறக்கூடிய திருச்சி மேற்கு மாவட்டத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் எழுச்சி மிகுந்த பொதுக்கூட்ட பெருவிழாவினுடைய தலைவர், மாவட்டத்தினுடைய தலைவர், மாமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் பைஸ் அகமது அவர்கள் எனக்கு முன்னால் இங்கே பல்வேறு கருத்துக்களை உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்திருக்கக்கூடிய இந்த பேர் இயக்கத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அருமை சகோதரர் தஞ்சை பாதுஷா அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கக்கூடிய முன்னிலை பொறுப்பு வகிக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் அவர்களே, தமுகவுடைய மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் ஷா அவர்களே, பொருளாளர் ஹுமாயூன் கபீர் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கக்கூடிய தலைமை பிரதிநிதி வழக்கறிஞர் நூருதீன் அவர்களே, ஐபிபியுடைய மாநில துணை செயலாளர் முகமது ரஃபீக் அவர்களே, ஐடியுடைய மாநில துணை செயலாளர் எம்பி நசீர் அவர்களே, தலைமை செயற்குழு அருமை சகோதரர் சபீர் கான் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் மகளிர் பேரவையினுடைய மாநில துணை செயலாளர் அருமை சகோதரி ஜான்ராணி ஆலிமா அவர்களே, எழுச்சியோடு பங்கேற்றிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவரும் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று இலவசமாக பார்த்துக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதநேய மக்கள் கட்சி என்கின்ற இந்த இயக்கம் 14 ஆண்டுகளை கடந்து 17வது ஆண்டில் இன்றைக்கு அடியெடுத்து வைக்கிறது. இன்றைக்கு திருச்சி மேற்கு மாவட்டத்தில் எப்படி எழுச்சியோடு நீங்கள் பங்கேற்றிருக்கிறீர்களோ அதே போன்று தமிழ்நாடு முழுக்க ஒரு பேர் எழுச்சியோடு இந்த விழாவினை மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார். மற்ற கட்சிகளுக்கும் மனிதநேய மக்கள் கட்சிக்குமான வித்தியாசங்களை பற்றி இந்த தேசிய முன்னணி தலைவர்கள் சுட்டிக்காட்டினார். பதவிதான் எங்களுடைய இலக்கு, பதவிக்கு வந்து பணம் சம்பாதிப்பதுதான் எங்களுடைய இலக்கு என்பதுதான் குறைந்தபட்ச அரசியல்வாதியினுடைய செயல் திட்டமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பதவியோ பணமோ எங்களுடைய இலக்கு நோக்கம் அல்ல. எங்களை போன்று ரத்தமும் சதயமாக இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு எங்களால் ஆன ஏதாவது ஒரு உதவியை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக நாம் அரசியல் இயக்கமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த இயக்கத்துடைய அடிப்படை நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் மக்களை பாதிக்கக்கூடிய திட்டங்கள் எது வருகிறதோ அதையெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய அணியில் முன்வரிசையில் நின்று களமாடக்கூடிய ஒரு இயக்கமாக இந்த மனிதநேய மக்கள் கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது விவசாயிகள் போராட்டமாக இருந்தாலும் சரி, சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் போராட்டங்களாக இருந்தாலும் சரி, ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருந்தாலும் சரி, இங்க தஞ்சை பாதுஷா பட்டியலிட்ட எல்லா போராட்டங்களிலும் ஏன் மனிதநேய மக்கள் கட்சி நின்று களமாடுகிறது என்று சொன்னால், மக்களை பாதிக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளில் முன்னணியில வந்து நிற்கக்கூடிய பட்டாளம் இந்த கருப்பு வெள்ளை பட்டாளம் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு பெண்கள் அதிகமாக நீங்கள் பங்கேற்றிருக்கிறீர்கள், தாய்மார்கள் அதிகமாக பங்கேற்றிருக்கிறீர்கள். உங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த இயக்கமும், எந்த கட்சியும், எந்த ஆட்சியும் வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தான் இதற்கான அச்சாகு. எல்லாவற்றுக்கும் பெண்களுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமானது. 95 துவக்கப்பட்ட தமுக இந்த நாடு சுதந்திரம் அடையும் போது பறிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை இன்றைக்கு 3.5 விழுக்காடு பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு நடந்து சென்று ஓடியது, நடந்தது எல்லாம் தாய்மார்களான உங்களுடைய கால்கள் நடந்ததால் தான் அந்த வெற்றி இந்த சமூகத்திற்கு கிடைத்தது என்பதை நாங்கள் மறக்கவில்லை. இன்றைக்கு சிஏஏ என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லிம் சமூகத்தை குடியுரிமையற்றவர்களாக, வாக்குரிமையற்றவர்களாக இன்னைக்கு
ஓட்டுரிமை ஒண்ணு இருக்கிறதா தான் மதிக்கிறான். அந்த ஓட்டுரிமை உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா நாயினும் கீழாக இந்த சமூகத்தை மாற்றிவிடக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிற காரணத்தால் குடியுரிமையை பறித்து அகதிகளாக மாற்றக்கூடிய ஒரு மிக அநியாயமான ஒரு சட்டம் தான் சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர். இதை எதிர்த்து நடந்த இந்தியா முழுக்க நடந்த போராட்டத்தில் யாரை பார்த்து தெரியுமா எதிரி? இந்த சங்பரிவார கூட்டம் பயந்தார்கள் என்று சொன்னால் பெண்களுடைய போராட்டத்தை பார்த்துதான் அச்சப்பட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகளாவிய சமூகம் கேட்கலாம், என்னடா ஆச்சு இந்தியாவில்? ஏன் ஹிஜாபு போட்ட பெண்கள் களத்தில் வந்து போராடுகிறார்கள்? என்ன ஆச்சு? பெண்கள் குழந்தைகள் எல்லாம் ஏன் போராடுகிறார்கள்? இந்தியாவில் என்ன சட்டத்தை கொண்டு வந்திருக்கான் என்று உலகளாவிய நாடுகள், உலக வல்லரசுகள் இந்தியாவை நோக்கி கேள்வி எழுப்ப கொண்டு வந்த சட்டத்தை அப்படியே மூடி வச்சிருக்கான். நிறைவேற்றிதான் மூடி வச்சிருக்கான். ஜல்லிக்கட்டை கொண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய அந்த மரபை தடுப்பதற்காக நடந்த சதியை எதிர்த்து நாடு முழுக்க மக்கள் வெகுண்டெழுந்து போராடினாங்க. அந்த போராட்டத்திலும் பெண்களுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமானது. இன்றைக்கு இந்த உரிமைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த உரிமைகள் சாத்தியமே இல்லை என்பதால் தான் அதிகமாக பெண்களை இந்த இயக்கத்தில் உறுப்பினராக இணைக்க வேண்டும், அவர்களை அரசியல்படுத்தணும். எதுக்காக நாம் இயக்கம் நடத்துறோம்? இயக்கம் சொன்னா இயக்கம் நடத்தக்கூடிய இந்த தலைவர்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் பதவியில் போய் உட்கார்றதுக்குமாக அல்ல. கீழே இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய நிலையிலிருந்து ஒரு படியாவது உயர்வதற்கு எங்களால் ஏதாவது செய்ய முடியுமா என்று சிந்திப்பதுதான் ஒரு மக்கள் இயக்கத்துடைய அடிப்படை கோட்பாடு. இன்றைக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த உடனே காவல்துறையில, நீதித்துறையில, நிர்வாகத்துறையில டாக்டர்களாக, என்ஜினியர்களாக, கல்லூரிகளில் இன்றைக்கு இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவம் போறாங்க, பிள்ளைங்க போறாங்க சொன்னா அதற்கு காரணம் இந்த இயக்கம், இந்த இயக்கத்துடைய முன்னெடுப்புகள். அதில் நீங்கள் கலந்து கொண்டு நடந்தது, போராடியது, மாநாடுகளை பங்கு பெற்றது, குரல் எழுப்பியது, ஆர்ப்பாட்டங்களிலே முழக்கங்களை எழுப்பியதுதான் இன்றைக்கு இந்த இடஒதுக்கீடு கிடைத்தது. நம்ம வீட்டு பிள்ளை இன்னைக்கு என்ஜினியரா இருக்கிறான், நம்ம வீட்டு பிள்ளை டாக்டரா இருக்கிறான், நம்ம வீட்டு பிள்ளை வக்கீலா இருக்கிறான், நம்ம வீட்டு பெண்மணி இன்றைக்கு நீதிபதியா இருக்கிறாங்கன்னு சொன்னா அதற்காக இந்த இயக்கம் 13 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்திருக்கு. இப்ப 17ஆம் ஆண்டினுடைய தொடக்க நாளில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு செய்யறேன். நேரம் போயிட்டே இருக்கு, நீங்க சளிப்படிச்சிடக்கூடாது. எனவே ஒரு செய்தி தான், இந்த ஜான்ராணி ஆலிமா அவர்கள் சொல்லி காட்டிய அதிகாரத்தை நோக்கி பயணிப்பது என்பதை பற்றி பெண்கள் சிந்திக்கணும். நீங்க சிந்திக்கலன்னு சொன்னா அது வெற்றி பெற வெற்றிபெறாது. என்ன அதிகாரத்தை நோக்கி சிந்திப்பது? அதிகாரம்னா என்ன? எல்லாம் உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க எம்எல்ஏ ஆக்கணுமா? எல்லாரையும் எம்பி ஆக்கணுமா? எல்லாரையும் அமைச்சர் ஆக்கணுமா? எல்லாரையும் நம்ம பைசு மாதிரி மாமன்ற உறுப்பினராக மாற்றணுமா என்பதல்ல. அதையும் உருவாக்குவதற்கு முயற்சி எடுக்கணும்ன்றது மாற்று கருத்து இல்லை. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வீடுகளிலும் வழக்கறிஞர்கள் உருவாகும், நீதிபதிகள் உருவாக வேண்டும், கல்லூரி பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் உருவாக வேண்டும், சாதாரண நிர்வாகத்துறை என்று சொல்லக்கூடிய விஓ தொடங்கி கிராம நிர்வாக அலுவலர் தொடங்கி அது ஆர்ஐ சொல்லக்கூடிய வருவாய் ஆய்வாளர், வட்டாட்சியர் என்று சொல்லக்கூடிய தாசில்தார், கோட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர், இது போன்ற பொறுப்புகளுக்கு நம்முடைய அடுத்த தலைமுறை மக்கள் போகணும். இது முஸ்லீம் பிள்ளைங்க தான் போகணும்னு சொல்ல வரல, எல்லா பிள்ளைகளுக்குமான பிரதிநிதித்துவம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போறோம், திருச்சி மாவட்ட கலெக்டர் ஆபீஸ் போறோம்னு சொன்னா அங்க முன்ன உட்கார்ந்திருக்கக்கூடிய மக்கள்ல திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை சதவீதம் முஸ்லீம் காணும், அதுக்கான பிரதிநிதித்துவம் எதிர்க்கிற அதிகாரிகள் இருக்கணும். தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், எஸ்சி பழங்குடி மக்கள் எத்தனை சதவீதம் பேர் திருச்சி மாவட்டத்தில், திருச்சி நகரத்தில் இருக்காங்களோ அதுக்கான பிரதிநிதித்துவம் அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கணும். பிற்படுத்தப்பட்ட மக்கள், அவர்கள் கவுண்டர் சமூகமாக இருந்தாலும் சரி, உத்தரையர் சமூகமாக இருந்தாலும் சரி, முக்குளத்தோர் சமூகமாக இருந்தாலும் சரி, அவர்கள் எத்தனை சதவீதம் இந்த மாவட்டத்தில் இருக்கிறார்களோ அதுக்கான பிரதிநிதித்துவம் எங்க இருக்கணும்? அந்த அதிகாரிகள் இருக்க வேண்டும். அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்தில் இல்லாத சமூகம் அந்த நாட்டில் அடிமைகளாகத்தான் வாழ்வார்கள் என்று அம்பேத்கர் சொல்றார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக காலமெல்லாம் சிந்தித்த, இந்தியாவில் யாரும் படிக்காத படிப்புகளை உலக நாடுகள் எல்லாம் சென்று சென்று படித்துட்டு வந்த, இந்தியாவின் அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கிய ஒரு சட்ட சிற்பி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஏதோ ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தலைவர்னு பார்க்காதீங்க. இந்த நாட்டில் யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறானோ, யாரெல்லாம் இந்த வர்ணாசிரம கோட்பாட்டால் ஆரிய ஆதிக்கத்தால் சுரண்டப்படுகிறானோ அவர்கள் அனைவரையும் விடுதலை செய்வதற்கு
நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் மாற்றம் கிடையாது. எல்லாருக்கும் தலைவர் அவரு. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, அந்த அளவுக்கு போராடி இருக்கிறார். நீங்கள் அடிமை என்பதை யார் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் அடிமை என்பதை அவர்களுக்கு உணர்த்துங்கள். இப்படி எல்லாம் ஒடுக்கப்படுறன்னு சொல்லி அந்த மக்கள் புரட்சி செய்வார்கள் என்று சொன்னார் அம்பேத்கர். இன்றைக்கு காவல்துறையில இந்த சமுதாயத்தினுடைய எண்ணிக்கை என்னவாக இருக்கிறது? நிர்வாகத்துறை என்னவாக இருக்கிறது? நீதித்துறையில என்னவாக இருக்கிறது? ஊடகம் பத்திரிகையில என்னவாக இருக்கிறது? கல்வித்துறை என்னவாக இருக்கிறது என்பதை பற்றி சிந்திக்கிறோம். கல்வி என்ன செய்யும்? கல்வி என்ன செய்யும்? கல்வி உங்களை முதல்ல உயர்த்தும். யார் கல்வியை கற்கிறார்களோ, தரமான கல்வியை யார் படித்து முன்ன வராங்களோ அவங்களை உயர்த்தும் முதல்ல. அதன் பிறகு அவங்க குடும்பத்தை உயர்த்தும், அதன் பிறகு அந்த ஊரை உயர்த்தும், அதன் பிறகு இந்த நாட்டை உயர்த்தும். ஒட்டுமொத்த தேச வளர்ச்சியும் கல்வி என்கின்ற மிகப்பெரிய ஆயுதத்தின் கீழ் தான் இருக்கிறது என்பதை அனைவரும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்ச உடனே இந்த நாட்டுல கல்வி அமைச்சராக யாரை போடுறதுன்னு நேரு தலைமையிலான, காந்தி தலைமையிலான அந்த குழு பேசி மிக கல்வியின் மீது மிகப்பெரிய நாட்டம் கொண்ட மௌலானா, மக்காவில் பிறந்தவர் அவர், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களை இந்த நாட்டுடைய கல்வி அமைச்சராக கொண்டு வந்தார். அவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? இந்த நாட்டுடைய செல்வம் இருக்கிறது, பணம், வெள்ளிகள், தங்கம், தங்க கட்டிகள், இதெல்லாம் வங்கிகள் இருக்குல்ல, வங்கிகளில் இருப்பதல்ல இந்த நாட்டினுடைய செல்வங்கள். வங்கிகளில் இருப்பதல்ல இந்த நாட்டுடைய செல்வங்கள், வகுப்பறையில் இருப்பதுதான் இந்த நாட்டுடைய செல்வங்கள் என்பதை சொன்னார். வகுப்பறையை நம்ம கவனிக்கணும், வகுப்பறையை தரம் உயர்த்த வேண்டும் என்று அவர் சொன்னார். அதுக்கு உதாரணம் வேற ஒண்ணும். ஒரு 8 மாசத்துக்கு முன்னால நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவ்வாது மலைன்னு ஒரு மலை கிராமம். இந்த ஜவ்வாது மலையில வசிக்கக்கூடிய ஸ்ரீபதின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி திருமணமாகி பிரசவமான 4வது நாளில் போய் எக்ஸாம் எழுதுறாங்க. எதுக்கு? நீதிபதி எக்ஸாம் எழுதுறாங்க. வக்கீல் ஆயிட்டாங்க, நீதிபதி எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வருது. அந்த பழங்குடி பெண், காட்டுல வசிக்கக்கூடிய அந்த பெண், காட்டுவாசியான அந்த பெண், காட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பழங்குடி சமூக பெண் கல்வியால் இன்றைக்கு நீதிபதியாக உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த கல்வி எப்பேற்பட்ட பவர்ஃபுல் ஆயுதம் என்பதை நீங்க புரிந்துக்கணும். ஒரு 3 மாசத்துக்கு முன்னால இங்க திருவாரூர் மாவட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சொல்லக்கூடிய ஒரு நகராட்சி. அந்த நகராட்சியில சேகர்னு சொல்லக்கூடிய ஒரு துப்புரவு பணியாளர், காலையில தெருவோரெல்லாம் கூட்டுறாங்க போயிருக்கிறாங்க பாருங்க, துப்புரவு பணியாளர், அந்த வேலை செய்யக்கூடிய சேகர் அவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய மகளை படிக்க வைக்கிறார். படிக்க வச்சு என்ன வராங்க தெரியுமா? எந்த நகராட்சியில இவர் துப்புரவு பணியாளராக குப்பை பெருகிட்டு இருக்காரோ அந்த நகராட்சியுடைய கமிஷனராக, ஆணையாளராக அவருடைய மகள் துர்கா வந்து பதவி ஏற்றார் என்பதை 3 மாசம் நடப்பார். கல்வி என்ன செய்யும்? நேற்று வரைக்கும் சேகர் என்பவர் தூய்மை பணியாளர், குப்பை பொறுக்கிறவரு, அவங்க வீடு தானே இங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப போய் என்ன சொல்லுவாங்க? கமிஷனர் வீடு அங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி பாருங்க, அந்த கல்வி கிடைத்ததால் ஒரு தூய்மை பணியாளராக இருந்த ஒரு குடும்பம் கல்வியால் ஒரே தலைமுறையில கமிஷனர் குடும்பமாக மாறுகிறது என்று சொன்னால் கல்வி எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். கல்வியால் நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம் என்பதற்காக வேண்டி ஒன்றிய மோடி அரசு கல்விக்கு வேட்டு வைக்கக்கூடிய பல்வேறு சலுகைகளை கொண்டு வந்துருக்கான். அதுதான் ஆரிய பார்ப்பனிய அரசு. உயர் ஜாதியா உட்கார்ந்துகிட்டு இந்த பூணூல் பார்த்தீங்க, இன்றைக்கு மக்களை கல்வி கற்க விடாம தடுத்து கொண்டிருந்தான் காலகாலமா. இன்றைக்கு மோடி அரசும் புதிய கல்விக் கொள்கை என்ற கொண்டு வந்து தடுக்க பார்க்கிறான். விஸ்வகர்மா யோஜனா ஒரு திட்டத்தை கொண்டு வந்து தடுக்க பார்க்கிறான். இதெல்லாம் எதிர்த்து இன்றைக்கு நாம் போராட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். கல்வியால் உயர வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வீட்டுல 4 பிள்ளை இருக்கா, 2 பிள்ளை இருக்கா, ஒரு பிள்ளைய படிக்க வைங்க, நல்லா படிக்க வைங்க. ஒரு பிள்ளை வியாபாரத்துக்கு போனா எல்லா பிள்ளையும் படிக்க வைக்கணும். படிக்க வச்சு அவர்களை அதிகார மையங்களில் அதிகாரம் செலுத்தக்கூடிய கல்வியாக அவர்கள் போகணும். காவல்துறையில அவர்கள் வர வேண்டும். நீங்கள் நினைத்தால் இன்னும் 5 ஆண்டுகளில் பிளஸ் 2 படிச்சுக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் 5 ஆண்டுகளில் ஒரு வழக்கறிஞரை உருவாக்க முடியும். இங்க வந்துக்கிறவங்க திட்டமிட்டால் இதே பகுதியை 10 வழக்கறிஞர்கள் 5 ஆண்டுகள் வந்து இருப்பாங்கல்ல, நீதிபதிகள் வருவாங்க. அதுல அப்ப நீதிபதி, வழக்கறிஞர், இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், காவல்துறையில உட்கார்ந்து மிரட்டுறாங்களே, இந்த அதிகாரம் எங்கிருந்து வருது? கல்வியால் வருகிறது.
அப்ப கல்வி ஒன்றை உருவாக்குவதற்காக வேண்டி எந்த விலை கொடுத்தாலும் நம்ம கிட்ட இருக்கிற சொத்து பத்து வித்தாலும் சரி பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். பெண் பிள்ளைகளாக இருந்தால் படிக்க வைக்கணும். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சில சங்கடங்கள் இருக்கிறது, இல்லை என்று நான் மறுக்கவில்லை. அதையெல்லாம் களை எடுத்துக்கொண்டே கல்வியை நோக்கி பெண் பிள்ளைகளின் நகர்த்துங்கள், அவர்களை வழக்கறிஞராக ஆக்குங்கள். ஒரு பெண் டாக்டர் இருந்தால் பெண்களுடைய பிரசவ நேரத்தில் எந்த அளவுக்கு அது சரியாக இருக்கும். ஒரு ஆண் பிரசவம் பார்ப்பதை விட ஒரு பெண் டாக்டர் பிரசவம் பார்ப்பது எவ்வளவு சிறந்தது. அப்ப பெண் டாக்டர்களை உருவாக்குவதற்காக திட்டமிடல் யார் செய்யணும்? நீங்க செய்யணும், நீங்க பேசணும். என் பிள்ளையை நான் டாக்டர் ஆக்குவேன், உருவாக்குங்க. உங்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் இந்த மனிதநேய மக்கள் கட்சி என்கின்ற இத்தனை நிர்வாகிகள் உங்கள் பின்னால் இருந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஒவ்வொரு கல்வி முன்னேற்றத்திலும் உங்களுக்கு பக்கபலமாக நின்று உங்களுடைய குடும்பம் உயர, உங்களுடைய பிள்ளைகள் கல்வியில் உயர நாங்கள் பாடுபட தயாராக இருக்கிறோம். இதுதான் இந்த இயக்கத்தின் வேலை. எம்எல்ஏ எம்பி ஆகிட்டு பணம் சம்பாதிக்கிறது இல்லை, மக்களுடைய பிரச்சனைகளுக்காக களமாடுவது. அந்த களம் ஒருவேளை என்னுடைய உயிரை பறிக்கக்கூடிய ஒரு நிலை வந்தால் கூட அதையும் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய சன்னிதானத்துக்கு போகக்கூடிய உயிரை துச்சமாக மதிக்கக்கூடியவர்கள் தான் இங்க அமர்ந்திருக்கிறவர்கள் தவிர பயந்து ஓடி ஓடக்கூடியவர்கள் அல்ல. எனவே சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரே ஒரு இடம் கல்வி, 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 அதிகாரம் செலுத்தக்கூடிய கல்வி என்பதை நினைவில் வைத்து இந்த 17வது ஆண்டு விழாவில் இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி செல்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இருப்போமோ இருக்க மாட்டோமோ, அடுத்த 5 ஆண்டுகளில் 10 ஆண்டுகளில் அதுக்கான மறுமலர்ச்சியை இதே பகுதியில் நான் பார்க்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அதுக்காக உடையுங்கள் என்று கேட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி நிறைவு செய்கிறேன். வாழ்கிறதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போட்டேன், சார்ஜ் இல்லை, அதான் சொல்லி போடுறேன். ஒரு வரையும் ஓட்டு நீ வந்து முன்னாடி வந்துரு. சீக்கிரமா அவங்க சீக்கிரம் முடிச்சிடலாம். பாண்டமங்கலம் மேல வந்துருங்க டக்குன்னு. பாண்டமங்கலம், அடுத்தது தில்லைநகர், அடுத்தது தோரங்குச்சி, தீபநகர் இருக்காங்களா? என்னப்பா போலாமா? போலாம். அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த மாமா